ஒரு நாளைக்கு எத்தனை டெக் யூஸ் பண்றோம் தெரியுமா? போன், லேப்டாப், வைஃபை, சார்ஜர்ஸ். ஆனா அது சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் எப்பயும் நம்ம மைண்ட்ல வந்து போகும். இப்போ அந்த கன்ஃபியூஷனுக்கு ஃபுல் ஸ்டாப் போடுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம மைண்ட்ல வர ஒரு 10 டெக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆன்சருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபிளைட்ல ஏர்பிளைன் மோட் ஏன் அவசியம்? ஒருவேளை நம்ம ஃபிளைட்ல ஏர்பிளைன் மோட் ஆன் பண்ணலனா ஃபிளைட் கிராஷ் ஆயிடும்னு கற்பனை பண்ண வேண்டாம். உண்மையான காரணம் என்னன்னா, ஃபிளைட்ல 100 பேருக்கு மேல ஒரே நேரத்துல மொபைல் டவரோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணா சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் வரும். பைலட்டோட கம்யூனிகேஷனுக்கு பாதிப்பு வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஏர்லைன் ஸ்ட்ரிக்ட்டா ஏர்பிளைன் மோட ஆன் பண்ண சொல்றாங்க. சில ஃபிளைட்ஸ்ல வைஃபை, ப்ளூடூத் மட்டும் அலோ பண்றாங்க. ஆனா மெயின் செல்லுலார் சிக்னல் ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். ரீஜியன், ஏர்லைன் பாலிசி மாறும். அதனால கேபின் க்ரூ என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணாதான் சேஃப். சப்மரைன்ஸ்க்கு ஜிபிஎஸ் அண்டர் வாட்டர்ல வேலை செய்யாதது ஏன்? ஜிபிஎஸ் சேட்டலைட் சிக்னல் கடல் நீருக்குள்ள ஆழமா போகவே முடியாது. அதனால சப்மரைன் டீப்பா இருக்கும்போது ஜிபிஎஸ் வேலை செய்யாது. அதுக்கு பதிலா இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சென்சார், கைரோஸ்கோப் மாதிரியான டிவைசஸ் வச்சுதான் டைரக்ஷனை கண்டுபிடிப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் அதோட அக்யூரசி ஸ்லோவா குறையும். அந்த மாதிரி டைம்ல மட்டும் சர்ஃபேஸ்க்கு வந்து ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி டைரக்ஷன் பார்த்துப்பாங்க. வைஃபை ஒரு ரூம்ல ஃபாஸ்டாவும் இன்னொரு ரூம்ல ஸ்லோவாவும் இருக்கிறது ஏன்? 5 GHz 6 GHz வைஃபை பேண்ட் ஸ்பீடே அதிகம் தான். ஆனா வைஃபை சிக்னலால சுவருக்குள்ளலாம் ஊடுருவ முடியாது. அதனாலதான் ஹால்ல ஸ்பீடு ஃபாஸ்டாவும் பெட்ரூம்ல பஃபர் ஆயிட்டு இருக்கு. ரேஞ்ச் பெட்ரூம்ல நல்லா இருந்தாலும் அதோட ஸ்பீடு 2.4 GHzக்கு குறையுது. சிமெண்ட் சுவர், பிரிக்ஸ், மெட்டல் கபோர்ட், மிரர் கூட வைஃபை சிக்னலை வீக் ஆக்குது. எப்பயுமே நம்ம ரூட்டரை வீட்ல நடுவுல உயரமான இடத்துல வைக்கணும். கிச்சன், மெட்டல் கபோர்ட் கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. பெரிய வீடா இருந்தா மெஷ் வைஃபை சிஸ்டம் தான் பெஸ்ட். குளிர்காலத்துல பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகுமா? ஆமா. கோல்டு டெம்பரேச்சர்ல பேட்டரிக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்லோ ஆகும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். அதனால வோல்டேஜும் குறையும், கெபாசிட்டியும் குறையும். அதனாலதான் நம்ம ஹில் ஸ்டேஷனுக்குலாம் ட்ரிப் போறப்ப நம்ம போன் பேட்டரி கூட சீக்கிரமாவே ட்ரெயின் ஆயிருது. இன்டர்நெட் சேட்டலைட்ல வருதா இல்ல கடல் கடியில இருந்து வருதா? நம்மள நிறைய பேர் சேட்டலைட் தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே 95% இன்டர்நேஷனல் இன்டர்நெட் டிராபிக் அண்டர் சி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா, கேபிள்ஸ் ஹை ஸ்பீட், லோ லேட்டன்சி கொடுக்குது. சேட்டலைட்ஸ்லாம் வந்து பேக்கப்க்கும் ரிமோட் ஏரியா கவரேஜுக்கு மட்டும் தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. வேர்ல்டு இன்டர்நெட்டோட பேக் போனே சீக்குள்ளதான். பிளைட்ல விண்டோல ஒரு குட்டி ஹோல் இருக்கும். ஏன்? அது டெக்கரேஷன் இல்ல, அந்த டைனி ஹோல் தான் கேபின் பிரஷரையே ஈக்குவலைஸ் பண்ணுது. அவுட்டர் விண்டோல தான் மேக்ஸிமம் மெயின் லோடே எடுக்கும். அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. அந்த சின்ன ஹோல் தான் விண்டோ ஃபாக் ஆகாம கிளியரா வச்சிருக்கு. சேஃப்டிக்கும் கிளாரிட்டிக்கும் இந்த சின்ன ஹோல் ரொம்பவே அவசியம். மைக்ரோவேவ் அவனோட ரேடியேஷன் வெளியே வராதது ஏன்? மைக்ரோவேவ் அவன் ரேடியேஷனோட வேவ் லென்த் 12 சென்டிமீட்டர். டோர்ல இருக்கிற அந்த மெட்டல் மெஷோட ஹோல் சைஸ் 1 mm தான். ஹோல்ஸ் வேவ் லென்த்தை விட ரொம்பவே சின்னதுனால ரேடியேஷனால வெளியே வர முடியாது. ஆனா உள்ள இருக்கிற அந்த லைட்டோட வேவ் லென்த் ரொம்பவே சின்னது. அதனால அந்த லைட் ஈஸியா வெளியே வரும். அதனாலதான் நம்ம குக்கிங்க நம்மளால பார்க்க முடியுது. சில சார்ஜர் கேபிள்ஸ்ல பல்கி சிலிண்டர் மாதிரி ஒரு லம்ப் இருக்கும். ஏன்? லேப்டாப் சார்ஜர் கேபிள்ல அந்த மாதிரி பல்கி சிலிண்டர் பார்த்திருப்பீங்க. அது பேரு தான் ஃபெரைட் பீட் ஆர் சோக். அதோட வேலை என்னன்னா, அன்வான்டட் நாய்ஸ் அப்சர்வ் பண்ணி சிக்னல்ஸ் கிளீனா வச்சிருக்கிறது தான். டிவைசஸோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ரூல்ஸையும் மீட் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது டெக்கரேஷன் இல்ல, பியூர் சயின்ஸ் தான். ஐபோன் ஆப்ஸ் குவிட் பண்ணா பேட்டரி சேவ் ஆகுமா? பல பேரு ஆப் ஸ்வைப் க்ளோஸ் பண்ணா பேட்டரி சேவ் ஆகும்னு நம்புறாங்க. ஆனா அது ஒரு மித். iOS சஸ்பெண்டட் ஸ்டேட்ல ஆப்ஸ்லாம் ஃப்ரீஸ் ஆகும். அதனால பேட்டரி யூஸ் ரொம்பவே கம்மி. அடிக்கடி க்ளோஸ் பண்ணா அந்த ஆப்பை மறுபடியும் நம்ம ரீலான்ச் பண்றதுக்கு பேட்டரி அதிகமா தேவைப்படும். ப்ராப்ளமேட்டிக் ஆப்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. ஜெட் எக்ஸாஸ்ட்ல ஒயிட் லைன் விடுறது ஏன்? இது பல பேர் கெமிக்கல்ஸ்னு கதை சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஜெட் எக்ஸாஸ்ட்ல இருக்கிற வாட்டர் வேப்பர் ஹை ஆல்டிடியூட்ல கோல்ட் அண்ட் லோ பிரஷர் காரணமா ஐஸ் கிறிஸ்டல் ஆகுது. இதுதான் கான்ட்ரெயில். காத்துல அதிகமா ஈரப்பதம் இருந்தா இது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ட்ரை அட்மாஸ்பியர்ல இது சீக்கிரமாவே மறைஞ்சிரும். இது பொல்யூஷன் இல்ல, பியூர் சயின்ஸ் தான். நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம மைண்ட்ல வர்ற டெக் கொஸ்டின்ஸ்க்கான உண்மையான விளக்கம். இதுல எந்த ஃபேக்ட் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் தாட் ஸ்பாட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.